1.5 வயது குழந்தை கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டு சின்டெக்ஸ் தொட்டிக்குள் சடலமாக வீசப்பட்ட சம்பவத்தில் குழந்தையின் பெற்றோரே கொலையாளிகள் என்பது தெரிய வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கரையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மோகன். வெளிநாட்டில் வேலை செய்து வந்த இவருக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணமான நிலையில் மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகம் கொண்டு 8 மாதங்களில் அப்பெண்ணை பிரிந்திருக்கிறார். இந்த திருமணத்தில் மோகனுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் அக்குழந்தை தாயுடன் வளர்ந்து வருகிறது. இருவரின் விவாகரத்தும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் வைரிவயல் கிராமத்தைச் சேர்ந்த செண்பகவள்ளி என்ற பெண்ணுடன் மோகன் லிவ்-இன் உறவில் வாழ்ந்து வந்திருக்கிறார். இதில் இருவருக்கும் ஆண் குழந்தை ஒன்று பிறந்த நிலையில் 1.5 மாதமே ஆன அக்குழந்தை கடந்த 12ஆம் தேதியன்று வீட்டின் மொட்டை மாடியில் உள்ள சின்டெக்ஸ் தொட்டிக்குள் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவம் குறித்தான விசாரணையை போலீசார் கையில் எடுத்தபோது குழந்தையின் பெற்றோரான மோகனும் செண்பகவள்ளியுமே குழந்தையை கொன்றது தெரிய வந்தது. முதல் மனைவியுடனான விவாகரத்து நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அதற்குள் ஒரு பெண்ணுடன் லிவ்-இன் உறவில் குழந்தை பெற்றிருப்பதால் இதனை காரணமாக காட்டி தன்னை முதல் மனைவி சிறைக்கு அனுப்பி விடுவாள் என மோகன் பயந்திருக்கிறார். இதனை தன் காதலி செண்பகவள்ளியிடம் மோகன் தெரிவித்த நிலையில் இருவரும் கூட்டாகவே குழந்தையை கழுத்தை நெரித்து கொன்றதும் ஒன்றும் அறியாதது போல் உறவினர்களுடன் சேர்ந்து அழுது செண்பகவள்ளி நாடகமாடியதும் அம்பலமானது. குழந்தையின் பெற்றோரான மோகன் மற்றும் செண்பகவள்ளியை கைது செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த நிலையில் இந்த சம்பவம் புதுக்கோட்டை திருமயத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.